குற்றப் பரம்பரை பாகம் 21. பெரும்பச்சேரி சனம் நாளையிலிருந்து எஸ்டேட் கிணத்திலே தன்வாளி போட்டுதான் தண்ணி இறைப்பாங்க, உங்க ஊர் ஆளுங்க கிட்ட சொல்லிரு என்று வேயண்ணா பச்சமுத்துவிடம் சொல்லிவிட்டு போனதுமே கூடி பேசினாங்க. நம்ம ஊர் விவகாரத்திலே கொம்பூதிக்காரர் தலையிடுறது தப்பு. தன்வாளி போட்டு தண்ணி இறைக்க உத்தரவு போட அவர் யாரு? ஊர் கட்டுப்பாடு சாதி கட்டுப்பாடுன்னு எதுக்கு இருக்குது? அதெல்லாம் அவருக்கு தெரியாதப்பா. பூர்வீகமா குடியிருக்கிறவனுக்குத்தான் அதெல்லாம் புரியும். அவர் வந்தேரி தானே. ஓடி வந்து உட்கார்ந்த ஆள்களுக்கு இங்கே உள்ள வழமை என்ன தெரியும்? கொம்பூதிக்காரன் பேச்சை கேட்டு பெரும்பச்சேரிக்காரன் கெட்டு போக போறான். தன்வாளி போட்டு தண்ணி இறைக்க விடவே கூடாது. என்ன செய்யலாம்? இப்படி செய்வோம். எப்படி? சுப்பையா குசுகுசுத்தார். புலவருக்கு சம்மதம் இல்லை. பச்சமுத்துவுக்கு வயிற்றை பிசைந்தது. எஸ்டேட் கிணற்று குடிநீர் முழுக்க மலம் மிதந்தது. தாகமெடுத்து நீண்ட நாக்குகள் சுருண்டு கொண்டன. கண்கள் அசிங்கப்பட்டு பூசின. மனசெல்லாம் நாறியது. பாதங்களில் முளைத்த வேர்கள் நீர்நிலை காணும் இடம் தேடி பூமியை துளைத்து கொண்டு பயணப்பட்டன. காற்றின் ஈரம் சேகரிக்க வானப்பரப்பெங்கும் நாவுகள் துளாவி அலைந்தன. வேயண்ணா நிலைகுலைந்து போனார். குதியாட்டம் போட்டு வந்த சனம் அத்தனையும் அம்மனமாகிய நினைப்பில் ஊனி குறுகி தடுமாறியது. கையில் அகப்பட்ட மண் சட்டிகளோடு ஓடி வந்திருந்த சிறு குழந்தைகள் கிணற்று சுற்றுச்சுவர் மறைக்க எக்கி எக்கி பார்த்தார்கள். நிற்க வலுவிழந்த கால்கள் தரையை தேய்த்தன. விடிந்து வெகுநேரமாகியும் பெருநாளி தெருக்களில் நடமாட்டம் இல்லை. அலையலையாய் பெரும் சிரிப்பு கேட்டுக்கொண்டே இருந்தது. காலம் காலமாய் கேட்கும் வெறிகொண்ட சிரிப்பு. ஓடி வந்த வேகத்தில் சரசரவென கிணற்றுக்குள் இறங்கிவிட்ட பட்டை ஓலைப்பட்டைகள் மெதுவாய் இழுபட்டு மேலேறின. சனம் மெல்ல கலைந்தது. வேயண்ணா குத்துப்பட்ட காட்டுப்பாம்பாய் பெரும்பச்சேரி தடத்தில் முன்னே போக தாகப்பட்ட சனம் பின்தொடர்ந்தது. ஆடிக்காற்று கூட அடிக்க பதறி எங்கோ பதுங்கிக் கிடந்தது. அந்த பெருஞ்சிரிப்பு மட்டும் பிடரிலே அடித்து துரத்தி கொண்டே வந்தது. ஊருக்கு தெற்கே நடுக்காட்டு சந்தை கூட ஆரம்பித்தது. சாயங்காலம் தொடங்கி தீவட்டி வெளிச்சத்தில் விடிய விடிய வியாபாரம் மும்முரமாய் நடக்கும். சுற்றுப்பட்டி அத்தனை சனமும் கூடுகிற இடம். சலங்கை மணி ஊட்டிய மாட்டு வண்டிகள் பாரமேற்றி வந்து குவியத் தொடங்கின. பெரிய பெரிய நார்பெட்டிகளில் கவசம் தானியத்தை தலை சுமையாய் சுமந்து கொண்டு பெண்கள் கூட்டம் வேடிக்கை பார்க்க வரும் இடவட்டங்கள். சந்தைக்கு மேற்கே ஊரணிக்கரை நெடுக பெரும் பெரும் புளிய மரங்கள். கிழக்கே ஆட்டுச்சந்தை மாட்டுச்சந்தை வட்டம் போட்டு விரிந்து கிடக்கும் நடுக்காட்டு சந்தையிலே பொழுது மயங்க மயங்க கூட்டம் நெறியத் தொடங்கியது. குடைராட்டினத்தில் சிறுபிள்ளைகள் கத்துற சத்தம்தான் பெருஞ்சத்தமாக கேட்கிறது. கத்திரிக்காய் அவரக்காய் தக்காளி கடைப்பக்கம் கூட்டத்தையே காணோம். அத்தனை கொள்முதலும் முடிந்து கடைசியாகத்தான் காய்கறி கடை பக்கம் சனம் திரும்பும். வாழை சீலா சூடை நெத்திலி கருவாடுகள், உப்பு போட்டு பதப்படுத்திய கருவாடுகள். அதிலும் வாழை கருவாட்டு வயிற்றை கீறி உப்பு வைத்த இடத்தை திறந்து பார்த்தால் செக்கச் செவேர்னு பச்சை கருவாட்டையே திங்க வாய் ஊறும். அம்பாரம் அம்மாரமாய் குவிந்து கிடக்கும் நுங்குப்பாலை அறிவாளால் சீவி துணுக்கு துணுக்காக இளநுங்குகளை எடுத்து தின்பதும் உண்டு. நுங்கு முகம் கண்டதும் விரலால் குத்தி உறிஞ்சி குடிக்கிறதும் உண்டு. புட்டு புட்டாக பழுத்து விரிந்திருக்கும் வெள்ளரிப்பழம் மாவாய் கரையும். விதை ருசி தனி. பிள்ளை பெஞ்சாதி வெள்ளை சீலை சிவபாக்கியம் சுடுகிற அங்காடி தோசைக்கு அடிபிடி கல்லிலே மாவு ஊத்தி மாவுக்கு மேலே முட்டையை ஊத்தி முட்டைக்கு மேலே மாவு ஊத்தி வேக வேக புரட்டி போட்டு சுடுகிற அங்காடி தோசை பல்லில்லாத உலடுகளின் வாய்க்கு மெதுவாகவும் ருசியாகவும் இருக்கும். வெள்ளை சீலைக்கார சிவபாக்கியம் கைப்பக்குவத்திலே பாசி பயத்து சட்டினி ருசி ருசி. அரிக்குறவர்கள் பிரித்திருக்கிற கடைப்பக்கம் சனங்களை காணோம். ஆனாலும் சத்தம் பலமாக கேட்குது.
மரச்சீப்பு, மாட்டுக்கொம்பு சீப்பு, தந்தச்சீப்பு வகையான சீப்புகள், நரிக்கொம்பு, புலிப்பல், ஊசி, பாசி மணிகள். காட்டுப்பாவா ராவுத்தர் கடையிலே குமரிகள் கூட்டம். தலை அலங்கார ஜோடனைகள். ஒரு பொருளை வாங்கும் முன் 9 யோசனை பண்ணும் குமரிகள் சிரிப்பும் கும்மாளமுமாய் நின்றார்கள். கார்மேக ஆசாரி கலப்பை செதுக்கிறதிலே வல்லவன். எத்தனை ஆசாரிகள் விரித்து வைத்திருந்தாலும் எல்லா சம்சாரிகளும் ஏற்கலப்பை இரும்பு கொழு வாங்க கார்மேக ஆசாரியிடம்தான் வருவார்கள். உட்கார்ந்து ஊர்க்கதை பேசி வாங்குவார்கள். செல்லையா பிள்ளை சேவுக்கடையிலே வியாபாரம். தீ பறக்குது. சீனி மிட்டாய் கொட்டானாக அடிபடுது. ஊரணிக்கரையோரம் சூரங்குடி தேனம்மாள் கள்ளுப்பானை. ஒரு புளிய மரம் தள்ளி வேப்பங்குளம் சாராயம். குடிக்க வர்றவன் இதை குடிப்பானா அதை குடிப்பானா? பொண்ணுக்காக கள்ளு, போதைக்காக சாராயம். ரெண்டையும் குடிச்சவன் ஊரணிக்கரை மேலே உருண்டு கிடக்கிறான். ஆட்டு வியாபாரம், மாட்டு வியாபாரம். ஒரு பக்கம் சனம் நெறிபட்டு திரிந்தது. இருட்டு ஏறிக்கொண்டே போகிறது. 2 குதிரை போலீஸ் சந்தைக்குள் கண்காணிப்பாய் அடைபோட்டு திரிந்தார்கள். ராட்டினத்து சிறு குழந்தைகள் கோவென சிரித்து கூப்பாடு போட்டு கொண்டிருந்த நேரம் மேற்கே ஊரணி கரையில் இருந்து ஒரு கூட்டமும், தெற்கே கருவக்காட்டுக்குள் இருந்து ஒரு கூட்டமும் தீவட்டிகளோடு வந்தார்கள். எல்லோரும் இடது கையில் தீவட்டியும் வலது கையில் ஆயுதமும் வைத்திருந்தார்கள். 2 திசைகளிலும் இருந்து திமுதிமுவென நுழைந்து சந்தைக்குள் புகுந்து வரிசையாய் கை வைத்தார்கள். கடைக்காரன் எல்லாம் பயல்களும் வெட்டு குவிந்திருந்த தானியங்களை சிதறி அடித்தார்கள். கூடாரங்களை தீயிட்டு கொளுத்தினார்கள். அலறிய கடைக்காரன் வாயில் தீவட்டியை நுழைத்தார்கள். சந்தைக்கு வந்த சனம் ஓட கிளம்பியது. தளவாட பொருட்களை பொறுக்கினார்கள். பாய்ந்து வந்த போலீஸ் குதிரையின் முன்னத்தின் காலை வெட்டி விழுத்தாட்டினார்கள். காவலுக்கு வந்திருந்தவர்களின் உடுப்பில் தீப்பொற்றி எரிய ஓடிப்போய் ஊரணி தண்ணீருக்குள் விழுந்து அணைத்தார்கள். துண்டுக்குள் கைபோட்டு பேரம் பேசி வியாபாரிகளின் மணிக்கட்டு வேட்டி தெரியப்பட்டது. எண்ணெய் சட்டிகள் கவிழ்ந்தன. ஆடு மாடுகள் துரத்தி அடிக்கப்பட்டன. மிச்சம் மீதியை அள்ளிக்கொண்டு ஓடியவர்களின் குதிங்கால்கள் வெட்டப்பட்டன. பெருநாளிக்காரர்களை பார்த்து வெட்டினார்கள். சந்தைக்கு வந்த வெளியூர் சனம் மட்டும் சிறு கீறல் கூட விழுகாமல் தப்பி ஓடியது. சந்தையை சூறையாடிய கூட்டம் வடக்கே திரும்பி ஊருக்குள் நுழைந்தது. எதிர்பட்ட வீடுகளுக்கு தீ வைத்தது. இந்த தெரு வழியாகத்தான் நேற்று பெரும்பச்சேரி ராக்கு புருஷன் துருவனை தோளில் சுமந்து கொண்டு வில்லாயுதம் நடந்து போனான். பெருநாளி முக்கியஸ்தர்களுக்கு தெரிந்து போயிற்று. பெரும்பச்சேரி காரனும் கொம்பூதிக்காரனும் ஒன்னு சேர்ந்து ஊருக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. தெருவழியே வீடுகளை நோக்கி கொண்டு வந்தார்கள். ஆடு மாடுகளை அவிழ்த்து ஓட்டி விட்டார்கள். ஊரோடு திரண்டு பெருநாளி முக்கியஸ்தர்கள் எல்லாம் கமுதி போலீஸ் கச்சேரியில் வந்து விழுந்தார்கள். எசமான், என்ன செய்வீங்களோ தெரியாது. எங்க ஊருக்கு கச்சேரி வேணும். கொம்பூதிக்காரன் எங்களை குடியிருக்க விடமாட்டான். இப்போ பெரும்பச்சேரி காரனும் ஒன்னு சேர்ந்துட்டான். எங்க உயிருக்கு பொருளுக்கும் பாதுகாப்பு வேணும். கச்சேரிக்கு இடம், அதிகாரி தங்குறதுக்கு வீடு எல்லாம் தருவீங்களா? இதையெல்லாம் கேட்பார்கள் என்று தெரிந்தே வந்திருந்தார்கள். காலத்தி சாபத்திலே மணியக்காரர் வீடு வாரிசு இல்லாமல் போச்சு. பெரிய வீடு மராமத்து பண்ணி தர்றோம். அங்கே தங்குங்க. நீங்க இனிமேல் பயப்பட தேவையில்லை. எல்லாம் எங்க பொறுப்பு. கொம்பூதியை ஒரு பழி பண்றே. அதிகாரி எழுந்தார். குறிப்பறிந்து பெரும் போலீஸ் படை கிளம்ப ஆயத்தமானது. இந்த கதை தங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.